ओम श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सरसे नमस्सरस्वतये நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. எல்லாம் வல்ல சிவபெருமானை வேண்டி KSV சிவாகம பாடசாலையில் கோடை விடுமுறை பயிற்சி பட்டறை அப்படின்னு வெள்ளிக்கிழமை, அதாவது 3ஆம் தேதி ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும், அதாவது 12ஆம் தேதி வரைக்கும் ஒரு வகுப்பு நடைபெறுகிறது. அந்த வகுப்புல என்ன நடத்த போறா அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான வகையில நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். KSV சிவாகம பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் சேர்ந்து இந்த வகுப்பானது நடைபெறுகிறது. கனச க்ஷணசைவ வித்யாம் அர்த்தஞ்ச சாதையே, அதாவது ஒவ்வொரு காசா சேர்த்தாதான் நிறைய காசை சேர்க்க முடியும். அது மாதிரி ஒவ்வொரு சப்தத்துக்கா அர்த்தம் புரிஞ்சுட்டாதான் நிறைய கல்வி ஞானத்தை அடைய முடியும். சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்லுவாளோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போய் படிச்சு பயிற்சி பெற்று அப்படி இயலாதவாளுக்கு இது ஒரு சிறப்பா அமையும், சிறப்பு வகுப்பா அமையும். ரெண்டாவது, பாடசாலை அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வருது என்னன்னா, ஏதோ ஐயருங்க பாடம் சொல்லி கொடுக்குற இடம், அவங்க படிக்கிற விஷயங்கள் தான் அதுல இருக்கும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான கருத்து. அந்த கருத்துல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு பஞ்சாட்சர சபை அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அனைவருக்கும் வழிபாட்டு முறைகளை சொல்லி தருகிறார்கள். இப்ப அனைவருக்கும் வழிபாடு அப்படின்னோடனே நமக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பூஜை அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு கோவில்ல நடக்கிற பூஜை தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா பூஜையானது 5 வகைக்கும் மேலா சொல்லப்பட்டிருக்கு. அதுல நாம நமக்காக நம்ம வீட்டுல நாமளே பண்ணிக்கிற பூஜை, அதுதான் பூஜை வகையில பல்வேறு விதமான பூஜை இருக்கு. நித்திய பூஜை, நைமித்திய பூஜை, காமிய பூஜை அப்படின்னு பல விதமான பூஜை இருக்கு. அதுல காமிய பூஜை அப்படின்னு ஒரு பூஜை முறை இருக்கு. இந்த காமிய பூஜை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம வீட்டிலேயே பண்ணிக்கிறது, நாம நமக்காக பண்றது. இதுல பூசாரிகள்லாம் வரமாட்டாங்க, ஐயருங்களை வச்சு சடங்கள்லாம் இல்லை. பொதுவா ஒரு மனிதன் தான் இண்டிவிஜுவல், அதாவது தனிப்பட்ட முறையில காலையில ஏந்துன்றதுல இருந்து ராத்திரி தூங்க போறது வரைக்கும் சில ஒழுக்க முறைகளை சொல்லும். அதுக்கு பேர் ஆச்சாரம்னு பேரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம கும்பிட்டே ஆக வேண்டிய சில சுவாமிகள், நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமத்தை பண்ணக்கூடிய குலதெய்வ வழிபாடு, எப்படி சாமி கும்பிடுறது அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அதை நிவர்த்தி பண்ற மாதிரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, காமிய பூஜை அப்படின்னா சில பேருக்கு சில விஷயத்துல விருப்பம் இருக்கும், சில விஷயத்துல தேவை இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னா பூஜையிலே அனுமதிச்சிருக்கா. ஆகமத்திலேயே முதல் ஆகமத்துக்கு பேர் காமிகம், விருப்பத்தை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா தன்னோட வீட்டுல தானே பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பலனை தரும். அந்த வகையில உருவாக்கப்பட்டதுதான் இந்த பயிற்சி பட்டறை. இந்த பயிற்சி பட்டறையில என்ன சொல்ல போறாங்க அப்படின்னோன்னா, பாடசாலை என்னன்னா ஒன்னே பெரிய விஷயம் வந்துடும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தமிழ்லயே தான் அந்த காலத்துல வழிபாடு பண்ணியிருக்காங்க. சுவாமி கிட்ட நேரடியா பேசியிருக்காங்க. உடுக்க அடிச்சு வில்லு பாட்டு பாடி
அந்த மாதிரி இயல்பா பல விஷயங்களை வைத்து வழிபாடெல்லாம் பண்ணி சாமி கிட்ட குறி கேட்கிறா, இந்த மாதிரி அப்படின்னு. அந்த மாதிரிலாம் தமிழர்களுடைய தமிழ் வழிபாட்டு முறை செம்மையாக அமைந்துள்ளது. அந்த வகையில ஒண்ணுதான் அபிராமி அந்தாதி பாராயணம். இந்த அபிராமி அந்தாதி பாராயணம் அப்படிங்கிறது என்ன, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவா அபிராமி அந்தாதின்னா ஒரு 100 பாடல் இருக்கு. திருக்கடையூர்ல பாடினது, அபிராமி அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினது, இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த அபிராமி அந்தாதிக்குள்ள எப்படி பாராயணம் பண்றது, அபிராமி பட்டர் அடைந்த அந்த பலனை நாம் அடைவது எப்படி? அவரளவுக்கு நம்ம அமாவாசை பௌர்ணமி ஆக்கலைன்னாலும் அவர் சொல்லியிருக்கிற தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், நல்லென எல்லாம் தரும் அப்படின்னு சொல்லுவார். பொதுவா எல்லா நல்லதும் நமக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு தீங்கு இல்லைன்னு சொல்லுவார், ஒரு தொந்தரவு கூட இல்லாம இருக்கணும், பல பிரச்சனைகள். அதே மாதிரி சில பேருக்கு வியாதி இருக்கு, அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தேன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை ஆசைகளை நிறைவு செய்து கொள்ளுதல், துன்பங்களிலிருந்து விடுதலைப்படுவதற்கு அந்த காலத்திலேயே அபிராமி பட்டரால் முழுவதுமாக சொல்லப்பட்ட ஒரு சமயம். உடனே சமயம்னு சொன்ன உடனே நீங்க எல்லாரும் யோசிக்கலாம், சமயம்னா சைவம் வைஷ்ணவம்னு. அவரே சொல்றார், அபிராமி சமயம் அன்றே. அபிராமி சமயம்னு ஒரு சமயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கார். அந்த சமயத்துல உள்ள கருத்து தான் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு நூல். இப்ப சைவத்துக்கு ஆகமம், வைதிகத்துக்கு வேதம், அந்த மாதிரி இருக்கா மாதிரி அபிராமி சமயத்துக்கு அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதியில பல வழிபாட்டு ரகசியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அபிராமி அந்தாதிய வீட்டுல எப்படி பாராயணம் பண்ணணும்? இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி பாராயணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்லோகத்தை திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா நமக்கு தெரியும். ஆனா அதுக்குள்ள பல ரகசியம் அடங்கியிருக்கு. என்னன்னா, சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்வார் செல்வர் சிவபுரத்து உள்ளார் சிவனடிக்கேன்னு சொன்னார். மாணிக்க வாசகர் திருவாசகத்துக்கு பொருள் சொல்லு அப்படின்னு தில்லைவாழ்ந்தவர்கள்லாம் கேட்கும்போது தோ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் 2.5 கலந்துட்டார். அவன் எதுக்கு சொல்றேன்னா, அப்போது மணிவாசகத்துக்கு பொருள் என்னன்னா அவரோடு சேர்ந்து 2.5 கலப்பது, அப்படித்தானே, இறையர்களோடு. அதே மாதிரி அபிராமி பட்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அபிராமிய சமயத்தை பின்பற்றி அனைத்து விதமான சௌக்கியத்தையும் அடையணும். வையத்துள் வாழ்வாங்கு வாழணும். அவர் எவ்வளவு கஷ்டமா இருந்தா அழகான ஒரு வார்த்தை கேட்கிறார் பாருங்க, ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, அதை கொடு. நல்லன எல்லாம் தரும், எல்லா நல்லதும் எனக்கு கொடுத்துரு, அப்படித்தானே. அதே மாதிரி இறந்த பிறகு மோட்சம் வேணும், அழியாமுத்தி வீடு மன்றோ, வாழறதுக்கு செல்வம் வேணும், செல்வம் என்றோ அப்படின்னு அழகா சொல்லுவார். இப்படி ஒரு மனிதனுக்கு கருவிலே உருவானது முதல் கைலாச பதவி செல்வது வரை ஒரு மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த அபிராமி சமயம், அதாவது அபிராமி அந்தாதி நமக்கு தரும். அதற்கான ரகசிய ஒரு பெட்டகம்தான் இந்த அபிராமி அந்தாதி. சொற்கோயில்னு சொல்லலாம். சொற்கோயில்னா என்ன? சொற்கால், இப்ப கருங்கல் சிமெண்டால கட்டப்பட்ட கோயில் கற்கோயில்னு சொல்றோம். அந்த மாதிரி அபிராமி பட்டர் அபிராமிக்காக கட்டப்பட்டது சொற்கோயில். கோயில்ல எப்படி அபிராமி குடியிருக்காளோ அத மாதிரி இந்த அபிராமி அந்தாதி சொல்லுக்குள்ள அபிராமியை குடியிருக்கா. அந்த அபிராமிய நாம ஆத்துல வீட்டுல கூப்பிட்டு, சொந்தமா நம்ம ஆத்துல கூப்பிட்டு நம்ம அந்த அந்தாதியை பாராயணம் பண்ணி அதுக்கு ஒரு சில பொருள்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த பொருளை வச்சு அந்த அபிராமி அந்தாதிய பாராயணம் பண்ற முறைப்படி நம்ம பாராயணம் பண்ணினால் அதுவே எல்லா பலனையும் நமக்கு தரும். அதை ஔஷதவாதம்னு சொல்லுவா. ஔஷதம்னா ஒரு சமயம், எப்படி சைவம் வைணவம் மாதிரியே அது மாதிரி 9 சக்தி சமயங்கள் இருக்கு. அதுல ஔஷதவாதம்னு ஒண்ணு. அதுல சிற்பங்கள்லாம் வைக்க மாட்டா, சிலை வச்சு வழிபாடு பண்ண மாட்டா. அவ என்ன பண்ணுவான்னா, ஒரு பொருளை சாமியா நினைச்சு வழிபாடு பண்ணுவான். உதாரணத்துக்கு பாருங்க, முத்தாரம்மன் ஒரு அம்மன் பேர். நம்ம இன்னைக்குதான் அது அம்மன் வழிபாடு. அன்னைக்கு வெறும் மாலை தான் இருக்கும், வெறும் முத்து மாலை. அந்த முத்தாரம்மன் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுவான். வளையல் அம்மன் இருக்கு, இசைக்கு அம்மன் ஒரு அம்மன் சொல்லுவாங்க. இசைவு அப்படின்னா ஒலி கேட்கறது, குறி கேட்கறது. அதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, இந்த வளையலை வச்சு சாமி கும்பிடுவாங்க.
அது மாதிரி சில பொருள்களை வச்சு அதையே உமையம்மையா நினைச்சு அதுக்கு முன்னாடி அபிராமி அந்தாதியை பாராயணம் பண்ணி அதனால நமக்கு என்னென்ன தேவை இருக்கோ அத்தனை தேவையே சொல்லியிருக்காருங்க. 102 பாடல் மொத்தம் அது. அது 100 பாட்டு அந்தாதி கோர்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாட்டு பலனும் ஒரு பாட்டு கணபதியினுடைய வழிபாட்டு பாடலாக இருக்கிறது. அந்த பாடல்கள்ல உள்ள அனைத்தும் சேர்ந்து ஒன்னானதுதான் அபிராமி சமயம். அந்த அபிராமி சமயத்துக்கு கடவுள் அபிராமி, அவளை வணங்குவதற்கு உண்டான ஒரே வழி அபிராமி அந்தாதி. அந்த அந்தாதியை சொல்வதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை சாதிச்சுக்கலாம். அதை இப்ப நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு ரொம்ப டைம்லாம் இல்லை. ஒரு வாரம் 10 நாள், அதுக்குள்ள வெறும் 3 மணி நேரம். காலம்பரை 10 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணிக்கு பயிற்சி முடிஞ்சிடும். அதை நம்ம எப்படி பூஜை பண்ணணும், ஊதுவத்தி எப்படி காட்டணும், சூடம் எப்படி காட்டணும், எந்த நேரத்துல அந்த பூஜையை பண்ணணும், என்ன பலன் குறிச்சு எந்த அந்தாதியை வாசிக்கணும். இப்ப கல்யாணம்னு இருக்கு, அதுக்கு ஒரு அந்தாதி இருக்கு. படிப்பு வரணும், அதுக்கு ஒரு அந்தாதி இருக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அவாவா பிரச்சனை அவாவாளுக்கு தான் தெரியும். அந்த பிரச்சனைகளை எல்லாம் அபிராமி பற்றி தெரிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு பலன் சொல்லியிருக்காரு. அந்த பலனை தர வகையில நம்மளே வீட்டுல எப்படி படிக்கிறது, அபிராமி அந்தாதி எப்படி பாராயணம் பண்றது, வழிபாடு பண்ணி அதுல சொல்லி இருக்கிற சத்தியமான உண்மையை அனுபவ சாத்தியப்படுத்திக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறது தாங்க இந்த பயிற்சி பட்டறை. அதுல எல்லாரும் கலந்துக்கலாம். வயது வரம்பு அப்படிங்கிறதே ஒன்றும் கிடையாது. இந்த அற்புதமான வாய்ப்பை KSC சிவாகம பாடசாலையும் பஞ்சாட்சர சபையும் இணைந்து ஏற்படுத்தி இருக்கிறது. அனுமதி முற்று இலவசம். நமக்கு ஒரு வாய்ப்பு இதெல்லாம் கேட்கறதுக்கு. அந்த இதுல முனைவர் ஜீவா பாஸ்கரன் அவர்கள் வகுப்பு எடுக்க இருக்கிறார்கள். அதை தவிர குரு பூஜைன்னு ஒரு பூஜை. இந்த குரு பூஜை தெரிஞ்சா எல்லா தெய்வத்தையும் நம்ம வசப்படுத்திக்கலாம்னு சொல்லுவா. குரு பூஜை தான் முதல்ல சொல்லி கொடுப்பா பாடசாலையில. குரு வணக்கம் தான் முதலிலே சொல்லப்படுகிற வணக்கம். அந்த குரு பூஜையை ஆதித்யா அவர்கள் எடுக்கிறார்கள். அதற்கப்புறம் எனக்கும் அடியனுக்கும் அதிலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கடவுளை சிந்திக்கவும், குறிப்பாக அபிராமி அந்தாதியை சிந்திக்கவும், குறிப்பாக குருவை சிந்திக்கவும், அவர்களது அருளை பயன்படுத்தி அனுபவ சாத்தியப்படுத்தி நாம் நினைத்ததை அடைய ஒரு வாய்ப்பு இந்த வகுப்பு. அதை பயன்படுத்தி எல்லா நலன்களையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி வஸ்து.